ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் இனிய கார்த்திகை தின நல்வாழ்த்துக்கள். எல்லார் வீட்லேயும் நேரம் விளக்கேற்றிருப்பீங்க. நாங்களும் விளக்கேற்றிட்டோம். செம்ம மழைங்க, எங்கிட்ட ரொம்ப மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. தூத்து விழுந்துக்கிட்டே தான் இருக்குது மழை. பாருங்கள், என் கோலம் அழகாக இருக்கான்னு பாருங்கள். எனக்கு ரொம்ப பெருசாலாம் கோலம்லாம் போட தெரியாதுங்க. ஏதோ இந்த ரங்கோலி போடுவேன், அவ்வளோதான். பாருங்கள், மழைனா தூரிக்கிட்டே தான் இருக்குது. இது வீட்டு வாசலுக்கு முன்னாடி. இது படியில் ஃபுல்லாக கீழ் வீட்டிலேருந்து மேலே வர்றதுக்கு ஃபுல்லாக படியில் ஃபுல்லாக விளக்கேற்றியாச்சு. அப்படியே மேலே வாங்க, மேலே காமிக்கிறேன். மேலே மாடியிலேருந்து அப்படியே தண்ணி ஊற்றுதுங்க. அந்த தண்ணி ஃபுல்லாக அவ்வளோதான். அந்த ஓரத்தில் ஃபுல்லாக தண்ணி, அதாவது மாடியிலேருந்து மழை பெஞ்சிச்சுல்ல, அந்த தண்ணி அப்படியே கீழே வருது. அப்படியே வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். சாப்பாடு அதெல்லாம் வச்சு நாங்கள் சாமி கும்பிடல, வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் வச்சு சாமி கும்பிட்றோம். ஆனால் பூ விலைலாம் ரொம்ப ஜாஸ்திங்க. இப்போ மல்லிகைப்பூ விலை ரொம்ப ஜாஸ்தி. ஒரு முழமே 100 ரூபாய். அங்கே திண்டுக்கல்ல எல்லாம் கவர்லாம் தனித்தனியாக வச்சு விற்பாங்கள்ல, அதெல்லாம் 20 ரூபாய் இந்த மாதிரி வாங்குவோம். இப்போ எல்லாம் அது 50 ரூபாய் ஆயிடுச்சு. பூ விலை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு இந்த மாதத்தில். பெரிய விளக்குலாம் ஏற்றலைங்க. பெரிய விளக்கு எல்லாத்தையும் மேலே வச்சாச்சு. இன்றைக்கி வெளியே போயிட்டு லேட்டாக தான் வந்தோம். சரி, கழுவலாம் நேரம் இல்லையா, ஸோ அதனால் சின்ன காமாட்சி விளக்கில் மட்டும் ஏற்றியாச்சு இன்றைக்கி விளக்கு. இவங்க தன்வந்திரி பகவான். இந்த சாமி பெருமாள் பக்கத்தில் இருக்குது தன்வந்திரி பகவான். அப்படியே தீப ஆராதனையை பார்த்துக்கோங்க. அப்புறம் அந்த தன்வந்திரி பகவான் சுவாமி இருக்காங்கல்ல, அவங்க நம்மளுக்கு எந்த நோய் நொடி இருந்தாலும் தீர்த்து கொடுப்பாங்க. அவங்க நல்லா ஏதாவது நோய் நொடியை போனால் தன்வந்திரி பகவானை கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைடு இருக்க விநாயகர் ஃபோட்டோ கற்பக விநாயகர். இந்த செவரில் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியுது, அது ஃபுல்லாக என் பொண்ணு கிறுக்கி விட்டது. திரும்ப வெளியே தான். இப்போ மேலே இருந்து அப்படியே கீழே வரலாம். கோலத்தில் இருந்த விளக்கை எடுத்தாச்சுங்க. மழை ரொம்ப பெஞ்சிச்சு, அதனால் எனக்கு எடுத்தாச்சு. இந்த கோலம் இன்றைக்கி போட்ட கோலம், செகண்ட் நாள் கார்த்திகைக்கு போட்ட கோலம். நான் நேற்றைனால எடிட் பண்ண முடியல, ஸோ அதனால் இன்றைக்கி தான் எடிட் பண்ணேன். இது இன்றைக்கி போட்ட கோலம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு புள்ளியச்ச கோலம் போட தெரியாது. எனக்கு தெரிஞ்சது ரங்கோலி கோலம் தான்.